உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி செய்கிறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அது டேட்ஸு தான். ஸோ 200 கிராம் அளவுக்கு நான் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் சீடோடு இருக்கிற டேட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்ஸில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அதை போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறது நல்லா பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்தது நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் நல்லா சூடானதும் அது கூட 15 கிராம் அளவுக்கு பாதாம், 10 கிராம் அளவுக்கு பிஸ்தா, 15 கிராம் அளவுக்கு முந்திரி, 15 கிராம் வெள்ளரி விதை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நட்ஸ் எல்லாம் வறுக்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா போதும். அதிக நேரம் வறுத்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். நட்ஸில் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா நட்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் 10 கிராம் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே 10 கிராம் அளவுக்கு ட்ரை ஃபிக் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணும் போதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணினீங்கனாலே போதும். ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணும்போதே ட்ரை கிரேப்ஸ் லைட்டாக உப்ப ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உப்புனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நான் தண்ணியே ஆட் பண்ண கிடையாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்டோடு சேர்த்து டேட்ஸை குக் பண்ணும்போது நல்லா குக் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் டேட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டெய்லி 2 டேட்ஸ் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு டேட்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகுது. டேட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு லென்த்தியான ரோல் மாதிரி அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு பட்டர் ஷீட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட போதும். அது மேலே வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு மேலே வறுத்த வெள்ளை எள்ளை தூவி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எள்ளை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வறுத்து தான் யூஸ் பண்ணணும். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கசகசாவை கூட லைட்டாக வறுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ரோலோட எல்லா சைடுமே எள்ளு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே பட்டர் ஷீட்டில் அந்த ரோலை நல்லா ரோல் பண்ணி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துடலாம்.
இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்ஃபியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எனர்ஜியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.